ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கல்வி பாதையில் தமிழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் திகழ்கிறது. முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தை பின்பற்றி தெலங்கானாவில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும். முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்புக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் நன்றி. தமிழக சட்டசபை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அமைச்சரவையில் பங்கு கேட்பது தங்கள் உரிமை என முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி கருத்து. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். நாட்டு மக்களின் ஆசையுடன் GST சீர்திருத்தங்கள் தொடரும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. பொருளாதாரம் வலுவடையும் போது மக்களின் வரிச்சுமையும் குறையும் என கருத்து. தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு பதிலடி தரும் வகையில் 4 மண்டலங்களில் திமுக இளைஞரணி மாநாடு. துணை முதல்வர் உதயநிதி திட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாமக்கலில் சனிக்கிழமை பிரச்சாரம். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் நேரில் ஆய்வு. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகள் விரைவில் முடிவுக்கு வரும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்பிக்கை. தபால் வாக்குகள் எண்ணும் நடைமுறையில் அதிரடி மாற்றம். மின்னணு வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகளின் முடிவுக்கு பிறகுதான் தபால் வாக்கின் முடிவு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கு விற்பனை. மருந்துகளுக்கு 100% இறக்குமதி வரிகளை விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.